மார்பக வலி என்பது 2 மார்பகங்களே இருந்ததுன்னா கண்டிப்பாக சில ஹார்மோன் மாற்றங்கள்னால ஏற்படலாம். பொதுவாக மாதவிலக்கு வருவதற்கு முன்பு ப்ரொஜெஸ்டரோன் என்ற ஹார்மோன் இருக்கும். இந்த ப்ரொஜெஸ்டரோன் ஹார்மோனோட விளைவுகள் தூண்டுதல்னால மார்பகத்தில் இருக்கிற அந்த ப்ரொஜெஸ்டரோன் ரிசெப்டார்ஸ், ஏன்னா மார்பகத்தில் இருக்கிற அந்த பிரெஸ்ட் அந்த டிஷ்யூ வந்து இட்ஸ் லைக் ஒரு எண்டோக்ரைன் கிளாண்ட், அதுலேருந்து சுரப்பிகள், அந்த சுரப்பிகளில் சுரப்புவதற்கு சில ரிசெப்டார் ஆக்டிவிட்டி தேவை. அந்த ரிசெப்டார் ஆக்டிவிட்டி ப்ரொஜெஸ்டரோன்லேருந்து தான் வரும். ஸோ இந்த ரிசெப்டார் ஆக்டிவிட்டி தூண்டப்படுறதுனால இந்த பெண்களுக்கு மாதவிலக்கு வருவதற்கு முன்பு மார்பக வலி ஏற்படும், 2 மார்பகத்துலேயும் வலி ஏற்படும். பொதுவாக கருமுட்டைகள் வெளியான பிறகு அந்த ஹார்மோன் கூடுவதனால பெயின் அதிகமாக இருக்கும். மாதவிலக்கு வந்தவுடன் அந்த பெயின் குறைஞ்சிரும். ஸோ இந்த வகையான பெயின் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா இதனால் எந்தவித பாதிப்புகளும் ஏற்படாது. இதற்கு சில எளிமையான மருந்துகள் எடுத்துக்கொள்வதன் மூலமாக இந்த வலிகளை சரிப்படுத்தி விடலாம். ஆனால் தனிப்பட்ட முறையில் ஒரு பக்க மார்பிலையோ இல்லை ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும் வலிகள் இருந்தால் என்ன காரணம் என்பதை உங்கள் மருத்துவரிடம் சென்று நீங்கள் பரிசோதிக்கணும். பல நேரங்களில் இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கலாம், தொத்துக்கள் இருக்கலாம், அதை மாஸ்டைட்டிஸ்ன்னு சொல்லுவோம். சில நேரங்களில் கட்டிகள்னாலே இந்த மாதிரி வலிகளும் ஏற்படலாம். ஸோ ஒரு மார்பகத்தில் வந்தால் கண்டிப்பாக முறையாக பரிசோதித்து அதற்கான காரணங்களை சரி செய்யும் பொழுது வலிகள் குறைவாகும்.